பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நிறுவனங்களை உற்பத்தி நிறுவனம் என குறிப்பிடுவோம். மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருள்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதே உற்பத்தி நிறுவனங்களின் பிரதான கர்மமாகும். பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு பொருளாதார வளங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த வளங்களை பெறுவதற்கு ஏற்படும் செலவு உற்பத்தி கிரயம் எனப்படும். உற்பத்திக்கு ஏற்படும் செலவுகளை அவை தொடர்புறும் முறை அல்லது செலவுகளின் தன்மை அடிப்படையில் நேர்க்கிரயம், நேரில் கிரயம் என வகைப்படுத்தலாம். நேரில் கிரயத்தை உற்பத்தி மேந்தலை கிரயம் எனவும் குறிப்பிட முடியும். பொருள் உற்பத்திக்கு நேரடியாக ஏற்படும் கிரயங்கள் நேர்க்கிரயங்கள் எனப்படும். நேர்க்கிரயங்களை அவற்றின் தன்மையின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக வகைப்படுத்த முடியும். அவை நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்க்கிரயம். எல்லாம் நேர்க்கிரயங்கள். பொருள் உற்பத்தியின் போது உற்பத்தி அலகொன்றோடு தெளிவாக இனங்காணக்கூடிய வளங்களின் பெறுமதியே நேர்பொருள் கிரயம் ஆகும். புத்தகம் அச்சிடும் நிறுவனம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் கடதாசி மற்றும் மை வகைகளை வகைகளுக்கான செலவுகளை கடதாசி உற்பத்திக்கான நேர்பொருள் கிரயம் என குறிப்பிடலாம். மேசை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மரப்பலகைக்கான செலவு தளவாட உற்பத்திக்கான நேர்பொருள் கிரயமாகும். பொருளொன்றை உருவாக்குவதில் நேரடியாக பங்கு கொண்ட தொழிலாளருக்கு செலுத்திய கூலிக்கான செலவு நேர்கூலி கிரயம் எனப்படும். உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவதற்குரிய செயற்பாட்டில் நேரடியாக பங்களிப்பு செய்யும் தொழிலாளருக்கு வழங்கப்படும் அனைத்து கொடுப்பனவுகளும் கூலிக்கிரயத்துக்குள் அடங்கும். நேர்கூலி கிரயத்துக்குள் அடங்கும். அச்சகம் ஒன்றில் புத்தகம் அச்சிடும் தொழிலாளருக்கு வழங்கும் கூலி புத்தக உற்பத்திக்கான நேர்கூலி கிரயமாகும். மேசை ஒன்று உற்பத்தி செய்யும் போது தச்சனுக்கு கொடுக்கும் கூலி தளவாட உற்பத்தியில் நேர்கூலி கிரயமாகும். பொருள் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம் இரண்டு தவிர்ந்த உற்பத்தியோடு நேராக தொடர்புடைய வேறு செலவுகள் ஏனைய நேர்க்கிரயம் என குறிப்பிடப்படும். புத்தகம் ஒன்றை அச்சிடுதலுக்காக அதனை ஆக்கிய ஆசிரியரிடமிருந்து எழுதிய ஆசிரியரிடமிருந்து பதிப்புரிமையை பெற்றுக்கொள்ள ஆக்கிய அந்த ஆசிரியனுக்கு செலுத்திய தனி உரிமை கட்டணம் புத்தக அச்சிடலில் ஏற்படும் ஏனைய நேர்க்கிரயமாகும்.
பொருளொன்றின் உற்பத்தியின் போது ஏற்படும் நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்கிரயம், நேர்ச்செலவுகள் இவை மூன்றையும் கூட்டினால் வருவது மூலக்கிரயம் எனப்படும். முதன்மை கிரயம், மூலக்கிரயம் அல்லது முதன்மை கிரயம் எனப்படும். மூலக்கிரயம் சமன் நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், சக ஏனைய நேர்ச்செலவுகள். மூன்றையும் கூட்டினால் மூலக்கிரயம். ஒரு உதாரணத்தை பாருங்க. கந்தவேள் நூல் வெளியீட்டு நிறுவனம் கலாநிதி டாக்டர் மதிவதனன் அவர்களின் புத்தகத்தை அச்சிட்டு விற்பனை செய்வதற்காக டாக்டர் மதிவதனன் அவர்களுக்கு ரூபாய் 50,000 பணத்தை செலுத்தி பதிப்புரிமையை பெற்றுக்கொண்டு 1000 புத்தகத்தை அச்சிடுவதற்காக அச்சிடல் கடதாசிகளுக்கான செலவாக 60,000 மை செலவுக்காக ரூபாய் 10,000 அச்சிடும் இயக்குநருக்கு கூலி 30,000 செலவிட்டது. எனில் நேர்பொருள் செலவுகள் கடதாசியும் மையும். கடதாசிக்கு 60,000 கொடுத்தார், மைக்கு 10,000 கொடுத்தார். ஆகவே நேர்பொருள் புத்தகம் அச்சுறல்ல நேர்பொருள் 70,000. நேர்கூலி அச்சுற இயக்குனர், அந்த அச்சு இயந்திரத்தை இயக்குறவருக்கு கொடுத்த 30,000 சம்பளம், அது நேர்கூலி. ஏனைய செலவுகள்ல அவர் மதிவதனுக்கு கொடுத்த பதிப்புரிமை கட்டணம், அந்த உரிமை அவரிடம் வந்து வாங்குறதுக்கு கொடுத்த 50,000 ரூபாய், அது ஏனைய நேர்ச்செலவு. இவ்வளவு நேர்ச்செலவுகள். ஆகவே மூலச்செலவு அல்லது முதன்மை செலவு 1,50,000 ரூபாய். இவ்வளவு இது மட்டுமில்லை செலவு, வேற செலவு இருக்கு. இது முதன்மை செலவு. இது அந்த உற்பத்தியோட நேரடியான நேரடியா தொடர்புடையது. கடதாசி மை, அந்த புத்தகத்தை அச்சிட்ட வர்ற கூலி, மற்ற புத்தகத்தை எழுதினவருக்கு கொடுத்த காசு, இவ்வளவு நேர்ச்செலவு. இனி அடுத்தது நாங்க நேரில் கிரயத்தை பார்ப்போம். நேரில் கிரயங்களை பார்ப்போம். முதலாவது நேரில் கிரயம் என்றது அந்த உற்பத்தியோட நேரடியாக தொடர்பு பட்டதல்ல. உற்பத்திக்கு தேவையான ஏனைய செலவுகள், அந்த செலவுகளை நேரில் கிரயம் என்று சொல்றது. நேரில் பொருள் கிரயம், நேரில் கூலி கிரயம், ஏனைய நேரில் கிரயம். நேரில் பொருள் கிரயம் அங்க தும்பு தடி தேவைப்படுது. அங்க உற்பத்தி செய்கிற இடத்துல துப்புரவாக்குற வேலைகளுக்கு வேற ரசாயன சாமான்கள் தேவைப்படுது. அதுகளெல்லாம் புத்தக உற்பத்திக்கு தேவையானதில்லை. ஆனால் அந்த பொருட்களும் இந்த புத்தகம் அச்சிடலுக்காக வாங்கினதுதான். அதுக்கு ஏற்பட்ட செலவுகள் நேரில் பொருள் கிரயம். அதுபோல புத்தகம் அச்சிடுதலுக்கு ஏற்பட்ட செலவில்லை, கூலி கொடுத்திருக்குது. மேற்பார்வையாளருக்கு சம்பளம் கொடுத்திருக்கு. எழுதி இளைஞர்கள், அங்க இருக்கிற
கிளார்க்மாருக்கு சம்பளம் கொடுத்திருக்கு. இதெல்லாம் நேரில் கூலிக்கிறேன். ஆனால் புத்தகத்தை அச்சிட்டவருக்கு கொடுத்தது நேர்கூலிக்கிறேன். நேரில் கூலி என்றால் புத்தகத்துக்கும் அதுக்கும் இந்த வேலைகளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் புத்தகம் அச்சிடுதலுக்கு இந்த வேலைகளையும் செய்துதான் ஆகணும். அந்த இடத்துல தொழிலாளர் இருக்கிறாங்க, எழுதுவினைஞர் இருக்கிறாங்க, மேற்பார்வையாளர் இருக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கிற கூலிகள் எல்லாம் நேரில் கூலிக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஏனைய நேரில் கிரியம். நேரில் கிரியம் உற்பத்தி அளவொன்றுடன் திட்டவட்டமாக இனங்காண முடியாத நேரில் பொருள் கிரயமும் நேரில் கூலி கிரயமும் தவிர்ந்த ஏனைய செலவுகள் ஏனைய நேரில் செலவுகள் எனப்படும். பாருங்க, நேரில் பொருள் இல்லை, துப்புரவாக்குறதுக்கு வாங்கின பொருள்கள் அது பொருள், நேரில் பொருள், உற்பத்தியோட நேரில் தொடர்புட்டது இல்லை. மேற்பார்வையாளர் கூலி, எழுதுமிளைஞர் கூலி உற்பத்தியோட நேரடியாக தொடர்பில்லை, ஆனால் அதுக்கு உதவியானது, அந்த உற்பத்திக்கு வேலைகளுக்கு உதவியானது, அது நேரில் கூலி. அதுபோல இது ரெண்டிலேயும் தொடர்புபடாத ஏனைய செலவுகள் இருந்தால் அதை சொல்றது நேரில் கிரயம் சொல்றது. உதாரணமாக தொழிற்சாலை வாடகை கொடுக்கிறோம், தொழிற்சாலை காப்புறுதி கட்டணம் கொடுக்கிறோம். இதுகளெல்லாம் ஏனைய நேரில் செலவுகள். இந்த மூன்று நேரில் செலவுகள். உற்பத்தி கிரயத்தை ரெண்டா பிரிக்கிறோம், நேர்கிரயம் நேரில் கிரயம். நேர்கிரயம் மூன்றா பிரிக்கிறோம், நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்கிரயம். அதே போல நேரில் கிரயத்தை மூன்றாக பிரிக்கிறோம், நேரில் பொருள் கிரயம், நேரில் கூலி கிரயம், ஏனைய நேரில் கிரயம். இந்த நேரில் கிரயத்தை நாங்க இந்த மூன்றையும் சேர்த்து நேரில் கிரயத்தை நேரில் கிரயம் ஒன்று சொல்றோம், மேந்தலை கிரயம் ஒன்று சொல்லுவோம். நேரில் கிரயம் மேந்தலை கிரயம் என்று குறிப்பிடுவோம். பாருங்க, நேரில் பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், நேரில் கிரயம். இது மூன்றையும் கூட்டி வார தொகை உற்பத்தி மேந்தலை கிரயம். நேரில் கிரயத்தை மேந்தலை கிரயம் சொல்லலாம். உற்பத்தி மேந்தலை கிரயம் சமன் நேரில் பொருள் கிரயம், நேரில் கூலி கிரயம், நேரில் கிரயம், நேரில் கிரயம். இது மூன்றையும் கூட்டி வாரது நாங்க சொன்னோம். நேர்பொருள் கிரயம், நேர்கூலி கிரயம், ஏனைய நேர்கூலி. இது மூலச்செலவு அல்லது முதன்மை கூலி செலவுகள் என்று கிரயம் என்று பார்த்தோம். முதன்மை கிரயம் அல்லது மூலக்கிரயம் உண்டு. இது தவிர்ந்த ஏனைய கிரயம் அதான் நேரில் கிரயம். விட செலவு முடியல. நேரில் பொருள் இருக்கு, நேரில் கூலி இருக்கு, நேரில் கிரயம் இருக்கு, ஏனைய நேரில் கிரயம் இருக்கு. இது மூன்றையும் கூட்டி வர்றது உற்பத்தி மேந்தலை கிரயம். அப்ப இது மூன்றையும் கூட்டி வர்றது மூலக்கிரயம், முதன்மை கிரயம். இது மூன்றையும் கூட்டி வர்றது உற்பத்தி மேந்தலை கிரயம். மூலக்கிரயத்தையும் உற்பத்தி மேந்தலை கிரயத்தையும் கூட்டினால் வருவதுதான் மொத்த கிரயம். மொத்த கிரயம் பாருங்க. இதை பார்த்து நாங்க முதன்மை செலவு கந்தவேல் வெளியீட்டு நிறுவனம் கலாநிதி மதிவதனன் புத்தகத்தை அச்சிட்டு விற்பனை செய்வதற்காக மதிவதனன் அவர்களுக்கு ரூபாய் 50,000 பணத்தை செலுத்தி பதிப்புரிமையை பெற்றுக்கொண்டு 1000 புத்தகத்தை அச்சிடுவதற்காக அச்சிடல் கடதாசிகளுக்காக செலவாக 60,000, மை செலவுக்காக 10,000,
அச்சு இயந்திர இயக்குநருக்கு கூலி 30,000 செலவிட்டதெனில் நேர்பொருள் செலவு 70,000 கடதாசி மையம், நேர்கூலி எந்திர இயக்குநர் கூலி 30,000, ஏனைய நேர் செலவுகள் பதிப்புரிமை மதிவதனை கொடுத்தது. அதையும் சேர்த்து மூலச்செலவு அல்லது முதன்மை செலவு 1,50,000. மேற்படி நிறுவனம் மேற்பார்வையாளருக்கான சம்பளமாக 30,000, தொழிற்சாலை வாடகையாக 20,000 செலவிட்டதெனில் மேந்தலை கிரயத்தை கணிக்க. அப்போ துப்புரவு செய்தலுக்கு பொருள் வாங்கினது, அது இதில் எழுதல. துப்புரவு செய்தலுக்கு பொருள் வாங்கினது 10,000, அது பொருள். தும்புத்தடி சாமான்களும் ரசாயனங்களும் வாங்கினது அது 10,000, அது நேரில் பொருள். மேற்பார்வையாளர் சம்பளம் 30,000, அது நேரில் கூலி. தொழிற்சாலை வாடகை கொடுத்த 20,000, அது ஏனைய நேர் செலவு. அப்போ மொத்த மேந்தலை செலவு 60,000, அதாவது நேரில் கிரயம். இது நேர்கிரயம் உழவும். இது முதன்மை செலவு, இது புறவு வந்த செலவு. அடுத்த அதோட தொடர்புடைய வேறு செலவுகள், இது நேரில் செலவு. இங்க பாருங்க, 1000 புத்தகங்கள் உற்பத்தி தொடர்பான மொத்த கிரியத்தை கணிப்போம். இப்ப நேர்பொருள் செலவு 70,000, நேர்கூலி 30,000, ஏனைய நேர் செலவு 50,000 பதிப்புரிமை கொடுத்தது. அப்போ மூலச்செலவு அல்லது முதன்மை செலவு 1,50,000. நேரில் பொருள் செலவு துப்புரவு செய்தலுக்கான செலவு, தும்புத்தடி சாமான்கள் ரசாயனங்கள், அது 10,000. நேரில் கூலி உற்பத்தியோட தொடர்பு இல்லாத ஆனால் உற்பத்திக்கு உதவியான செலவு. இது மேற்பார்வையாளர் சம்பளம் 30,000. ஏனைய நேர் செலவு தொழிற்சாலை வாடகை 20,000. அப்போ நேரில் கிரயம் அல்லது மேந்தலை கிரயம் 60,000. மொத்த கிரயத்தை பார்க்குற இப்படி பாருங்க, 1000 புத்தக உற்பத்திக்கான மொத்த கிரயம் மூலக்கிரயத்தையும் மேந்தலை கிரயத்தையும் கூட்டுறது. மூலக்கிரயம் 1,50,000, மேந்தலை கிரயம் 60,000, மொத்த கிரயம் 2,10,000. இது 1000 உற்பத்திக்கான கிரயம். 1000 உற்பத்திக்கான கிரயத்தை தான் மொத்த உற்பத்தி கிரயம் சொல்றது. ஒரு புத்தக உற்பத்திக்கான கிரயத்தை நாம கணக்கு பார்க்கணும். அதுக்கு 1000 உற்பத்திக்கான கிரயத்தை 1000 பிரித்தால் ஒரு உற்பத்திக்கான கிரயம் வரும். 2,10,000 1000 பிரித்தால் ஒரு புத்தகத்துக்கு அச்சுடலுக்கு ஏற்பட்ட மொத்த கிரயம் 210 ரூபா. ஒரு அலகுக்கான கிரயம் 210 ரூபா. இது ஆக்க செலவு, இது உற்பத்தி செலவு. இதோட லாபத்தை சேர்க்கணும், லாப எல்லையை சேர்க்கணும். லாப எல்லையை சேர்த்து விற்கணும், விற்பனை செய்யணும். அப்பதான் லாபம் வரும். அதுக்கு அடுத்த பயிற்சி இதுக்கு பிறகு செய்வோம் நாங்கள்.